இந்த மூன்றாவது துவக்க ஆண்டுடைய முதல் பயனாக பேசுவதற்காக 5ஆம் பாகத்தை சேர்ந்த மாலிகி டீமுடைய தலைவராகிய டி ஃபஹீம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவர்களுடைய கருத்தை எடுத்து வைப்பதற்காக அன்போடு அழைக்கின்றேன். நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவள் நாம் புகழ்கிறோம், அவர்கள் தெரியும். பேச்சுகள் மிக சிறந்தது அல்லாவுடைய பேதமாகும். வழிமுறைகள் மிக சிறந்தது வழிமுறையாகும் என்று கூறி எடுத்து உரையை தொடங்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்களுக்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வியின் சிறப்பு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகில் நாம் செய்யும் எந்த ஒரு காரியமும் நன்மை தொழுகை நிலைநாட்டுவதை விட்டும் தற்காக்க வேண்டும் நாம் என்றும் திசைத்திருக்கக்கூடாது. வறுமை நாளில் பார்வைகளில் உள்ளங்கள் தடுமாறும். அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவாங்க, வறுமை நாள் கேட்பாங்க. அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளங்கள் அனைத்தும் தடுமாறும். அதனால எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அந்த பயங்கரமான நாளை பயந்து மாட்டு கடமைகளை முழுமையாக நாம் அனைவரும் பேண வேண்டும். நற்கல்வியின் சிறப்பும் பலனும். நாம் எப்பொழுதும் நற்கல்வியை தேடி கற்க வேண்டும். அதன் மூலம் நாமும் நன்மையை அடைந்து மற்ற மக்களுக்கும் பயன் கல்வியை தேடி பயன் சேர்க்க வேண்டும். நன்சொற்குரிய நன்மொழிகள். யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் நடக்கிறாரோ அவருக்கு அதன் மூலம் சொர்க்கத்தின் செல்லும் பாதையை அல்லாஹ் எளிதாகிறான். எது சொல்றாங்கன்னா, நூல் முஸ்லீம் 5233 சொல்றாங்க. சிறந்த பிரார்த்தனை. நம்ம எப்பப்பெல்லாம் பிரார்த்தனை செய்வோம், தொழுவப்ப பிரார்த்தனை செய்வோம், இந்த மாதிரி டைம்ல பிரார்த்தனை செய்வோம், இதுக்கு தேவையும் பிரார்த்தனை செய்வோம். நம்ம எப்போதும் அல்லாஹ்விட பிரார்த்தனை செய்வோம். நற்கல்வி கூட அல்லாமே நற்கல்வியை தேடி அதை கற்றபடி தன் வாழ்வில் நாம் அனைவரும் நடந்து கொள்ளணும். நடந்தோம்னா அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு ஈஸியாகுவான் இந்த சொர்க்கத்துக்கு போகிற பாதை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம அனைவரும் மரணிக்கும் பாக்கியத்தை கல்வியுடன் தான் வாழ்நாளில் நடந்து நல்லடியார்களாக மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் வழங்குவாங்க. வாஹித் தௌவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.